நேற்று இரவிலிருந்து இந்த செய்திகள் அதிகமாக வருகின்றன. எஸ். நிறைய பேர் பேசினாங்க, எங்கிட்டையும் கூட காலையில் கூட பேசினாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. சில முயற்சிகள் நடப்பதை நான் கேள்விப்படுறேன். பட் விஜய் வந்து அடமெண்ட்டாக இருக்காரு, உறுதியாக இருக்கிறார் இந்தியாவோட போகக்கூடாதுன்றதுல. பட் அந்த முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டதாக கேள்விப்படுகிறேன். விவரமறிந்தவர்கள் சொல்கிறது என்னென்னா வந்து சிபிஐ சார்ஜ் ஷீட் தள்ளி போயிருக்கு. சிபிஐ சார்ஜ் ஷீட் வந்து இந்நேரம் வந்திருக்கணும், கரூரில் ஃபைல் பண்ணியிருக்கணும். சிபிஐ சார்ஜ் ஷீட் வந்து பிப்ரவரி எண்ட்லேயே ஃபைல் பண்ணியிருக்கணுன்றாங்க. அது தள்ளி போவதற்கும் ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை தொடங்காமல் இருப்பதற்கும் லாஸ்ட் மினிட் எஃபர்ட்ஸ் விஜயை என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சிகள் நடப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். தட் இஸ் ட்ரூ. அந்த டாக் போது அப்படி முயற்சிகள் ரெண்டு தரப்புலேருந்து எடுக்கப்படுவது உண்மை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. நான் விஜய்க்கு அவர் விரும்பின மாதிரி எந்த அலையன்ஸுமே உருவாகலை. அவரோட கம்பல்ஷன் அது. இவங்க கம்பல்ஷன் அதோட பெரிய கம்பல்ஷன். யாருக்கு? ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும். விஜய் தனியாக நின்று 4 கார்னர் ஃபைட்னா இட்ஸ் டிஎம்கேஸ் எலெக்ஷன். இப்போ எம்ஜிஆர் செத்து ஒரு வருஷத்தில் எல்லாரும் ஜானகி ஜேஎனி காங்கிரஸ் மூப்பனார் தனியாக நின்னார், டிஎம்கே தனியாக நிற்கும்போது 13 வருஷம் வனவாசத்துக்கு பிறகு அவங்க எலெக்ஷனை சந்தித்தாங்க. அப்போ எல்லாரும் என்னென்னமோ தியரிஸை போட்டாங்க. பட் அப்போ பீப்புள் வித் சம் ஹை எக்ஸ்பீரியன்ஸ் தெளிவாக சொன்னது, காங்கிரஸ் லாயர் இறந்துட்டார், அவங்களாம் சொன்னது இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே எலெக்ஷன் சார், இது இவங்க ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. 4 கார்னர் ஃபைட்னா இட்ஸ் டிஎம்கேஸ் எலெக்ஷன். ஐ டோட்டலி அக்ரி வித் தட் ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச 4 முனை போட்டினா திமுக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. மேபி நம்பர்ஸ் டிபேட்டபிளாக இருக்கலாம். அதில் கூட 118 வருமானறாங்க. ஆஃப் லேட் எனக்கு தோணுது என்னென்னா 118 இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போதுலாம் 5000 இது 5000 ஸ்கீம் எல்லாம் பார்க்கும்போது 118 கண்டிப்பாக டிஎம் விச் இஸ் அ மேஜிக் நம்பர் ஆக்சுவலி. அந்த ஸ்ட்ராங் அலையன்ஸ் 135 இப்போ இருக்கு அவங்களுக்கு. 118 வந்து டெஃபினட்டாக திமுக வந்துடும் தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த 4 கார்னர் எலெக்ஷன் இட்ஸ் டிஎம்கேஸ் எலெக்ஷன். அது தெரிஞ்சு தான் அவங்க 11th ஹவரில் வந்து தெர் இஸ் அ லாஸ்ட் மினிட் எஃபர்ட்ன்றாங்க. யூ ஆர் ரைட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. கடந்த 2 நாட்களாகவே அது அந்த டாக் ஓடிட்டு இருக்கு, அந்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. பட் வரக்கூடிய செய்திகள் என்னென்னா வந்து வித் மை லிமிட்டட் சோர்ஸஸ் எனக்கு வரது வந்து என்ன, அவர் விஜய் இறங்கி வர மறுக்கிறார். இந்த சென்ஸ் அவர் இதில் அடமெண்ட்டாக இருக்காருன்றாங்க. அவரை தவிர ஒரு பார்ட்டியில் எக்ஸப்ட் ஜான் வந்து தனியாக தான் போகணுன்றாரு. ஜானை தவிர இருக்கக்கூடிய மற்ற அத்தனை அவங்க ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் எல்லாருமே என்டிஏக்கு போயிடணும், இல்லாட்டி வி ஆர் ஃபினிஷ்டுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வாட் நிர்வாகிகள் எல்லா முக்கிய நிர்வாகிகளுமே. திஸ் இஸ் மை இன்ஃபர்மேஷன், மேபி ராங் மேபி ரைட். ஏன்னா காங்கிரஸ் வரணும்னு அவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அதுவும் நடக்கல. இன்னொன்று என்னென்னா வந்து இப்போ 4 கார்னர் ஃபைட்டில் தனியாக எலெக்ஷனுக்கு போனால் அவர் கட்சியில் வந்து அவருக்கு கேண்டிடேட்ஸை 234 தொகுதிக்கும் கிடைக்கிறது கஷ்டம். பீப்புள் ஆர் அன்வில்லிங் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ். அவ்வளோ பேர் விருப்பம் பண்ணுவாங்க நாங்கள், அது வேறு. பட் கிரவுண்டுன்னு வரும்போது வேறு. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி தெரிஞ்சு எக்ஸப்ட் ஜான் எல்லா லீடர்ஸுமே என்டிஏவோட போகிறத பற்றி அவரை கம்பல் பண்ணுறாங்க. அதாவது நாட் கம்பலிங், தேர் நட்ஜிங்னு வாங்க, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. நட்ஜிங்னா ஜென்டலாக புஷ் பண்ணுறது. இந்த செய்தி உண்மை தான் தினேஷ். பட் எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தோணுது. அவர் விஜய் போக மாட்டார்.